யாத்ராகமத்தின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம். அதிலே முதல் 5 வசனங்களை நீங்கள் வாசித்து பாருங்கள், உங்களுக்கு புரியும். ஆனால் நான் 2வது வசனத்தை உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறேன். அதிலே பெசலியேலை பேர் சொல்லி அழைத்து என்று வேதம் சொல்லுகிறது. பெசலியேல் என்கிற ஒரு தேவ மனுஷனை அங்கே நாம் வாசிக்கிறோம். அந்த பெசலியேல் யார்? இவனை தேவன் எதற்காக வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறார் என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். மோசேயோடு தேவன் பேசுகிறார். மோசே இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி வருகிறான். கிட்டத்தட்ட 30 லட்சம் ஜனங்கள், ஆண்கள், பெண்கள், சிறுவர்கள் எல்லாத்தையும் கணக்கு பண்ணும்போது 30 லட்சம் ஜனங்களை இந்த மோசே வழிநடத்தி வருகிறான். அப்பொழுது ஒரே ஒரு நபராலே முழு இஸ்ரவேல் ஜனங்களையும் கண்ட்ரோல் பண்ணி அவர்கள் தேவைகளை சந்தித்து அவனால் எதையும் செய்ய முடியாது. அதுதான் உண்மை. அதனால இந்த மோசேயுடைய மாமா எத்ரோ அவன் என்ன செய்கிறான்? மோசேக்கு ஒரு ஆலோசனை கொடுக்கிறான். நீங்கள் ஒரு ஆளா இந்த 30 லட்சம் ஜனங்களை கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதனால ஒன்று செய்யுங்க, 70 பேரா பிரிச்சு அதற்கு ஒரு தலைவரா வைங்க. 100 பேரா பிரிச்சு அதுக்கு ஒரு தலைவர் வைங்க. இந்த 200 பேருக்கா ஒரு தலைவர் வைங்க. அப்படி ஜனங்களை பிரிச்சு விடுங்க, தலைவர்களை என்று மோசேக்கு உடைய மாமன் ஆலோசனை தருகிறான். இந்த ஆலோசனை மோசேக்கு நல்லதாகப்பட்டது. ஏன்னா அவ்வளவு பேரையும் ஒரே ஒரு மனுஷன் சரி பண்ணி கொண்டு வர முடியாது. 100 பேருக்குள்ள ஒருத்தருக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா 100 பேருக்கு ஒரு தலைவன் இருப்பான், அவன் பார்த்துக்கிடுவான். அல்லது அவனால முடியல அப்படின்னா 200 பேருக்கு ஒரு தலைவர் இருப்பான், அவன் பார்த்துக்கிடுவான். இப்படி எல்லாராலுமே முடியல அப்படின்னா கடைசியா மோசேட்ட வாங்க, மோசே இந்த காரியத்தை செய்வார். அவர் மோசே சரியான தீர்ப்பை தந்து அவர்களுக்கு அட்வைஸ் பண்ணி அவங்களுக்கு நல்லது செய்வார். இதுதான் அவர் கொடுத்த ஆலோசனை. அப்போ மோசே இருந்த நாட்களிலே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பல தரப்பட்ட காரியங்கள் இருந்தது. டிபார்ட்மெண்ட் நிறைய இருந்துச்சு. அதிலே ஒண்ணுதான் ஆண்டவர் கொடுத்த ஆசரிப்பு கூடாரம். ஆசரிப்பு கூடாரத்தை கட்ட சொல்லி தேவன் மோசேக்கு சில வழிமுறைகளை ஆண்டவர் சொல்லியிருந்தார். என்ன வழிமுறை ஆண்டவர் சொல்லியிருந்தார்? யாத்ராம் 25ஆம் அதிகாரம் 1-7 வரைக்கும் வாசிக்கும் போது, மலையில் உனக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படியே செய்வாயாக. ஒரு மாதிரி, ஒரு மேப் கொடுத்துட்டார், இப்படித்தான் செய்யணும்னு. அந்த மேப்ல என்ன போட்டிருக்கோ அதன்படிதான் நீ செய்யணும் அப்படின்னு ஆண்டவர் மோசேக்கு ஒரு வழிமுறையை, ஒரு ஐடியா அல்லது ஒரு தகவல் எல்லாத்தையும் சொல்லிட்டார். இப்ப இதன்படிதான் அவன் செய்யணும். அப்ப மோசே ஆசரிப்பு கூடாரத்தின் வேலைகளை மோசே செய்ய முடியாது. ஏன்னா மோசேக்கு நிறைய வேலைகள் இருக்கு. அப்ப மோசே என்ன செஞ்சான்? நான் எல்லா வேலைகளையும் என்னால செய்ய முடியாது என்பதற்காக இந்த ஆசரிப்பு கூடாரத்தை கட்டுவதற்கு நல்ல திறமை படைத்த ஒருவன் தேவை. அவன் கண்ட்ரோல்ல கொஞ்சம் பேரை கொடுத்துடலாம், அவன் ஆசரிப்பு கூடாரத்தை கட்டட்டும் அப்படின்னு ஒரு தீர்மானம் பண்றான். அப்படி தீர்மானம் பண்ணி ஒரு ஆளை நியமிச்சான். அந்த ஆள் பேர் தான் இந்த பெசலியேல். பெசலியேல் எதற்காக இவனை மோசே தேர்ந்தெடுத்தான் என்றால், ஆசரிப்பு கூடாரத்தை கட்டுவதற்கு. மோசே மலையிலே பெற்றுக்கொண்ட 2 காரியம்.
ஒன்று, தேவனுடைய கரத்திலிருந்து எழுதப்பட்ட 10 கட்டளை. இரண்டாவது, மாதிரியை, ஆசரிப்பு கூடாரத்தின் மேப் மாதிரியை பெற்றுக் கொண்டு வந்தான். பிரியமானவர்களே, தேவனுடைய ஆலயத்தை கட்டுவதற்கு தாவீதுக்கு ஆசை, ரொம்ப ஆசை. எப்படியாவது ஆலயத்தை நான் கட்டணும் அப்படின்னு. ஆனா ஆண்டவர் அவனை கட்ட வைக்க விடல. ஆண்டவர் சொல்லிட்டாரு, உன் கை ரொம்ப கரைபடிந்த கையா இருக்கு, நீ நிறைய வேற வெட்டி குத்தி யுத்தத்துல நிறைய ரத்த ஆறு ஓடிடுச்சு, அதனால நீ ஆலயத்தை கட்ட முடியாது. கரை உள்ள ஒரு மனுஷன் தேவனுடைய ஆலயத்தை கட்ட முடியாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. தேவ சித்தத்தை செய்வதற்கு ஒரு கரை உள்ள ஒரு மனுஷன் தேவ சித்தத்தை செய்ய முடியாது. தேவனுடைய ஆலயத்தை கட்டுவதற்கு கத்தர்கண்டு கொடுக்கணும் அப்படின்னா ஒரு கரையோடு கொடுக்க முடியாது. உள்ளத்துல பலவிதமான கரைகளும் குப்பைகளும் இருக்கும்போது தேவனுடைய ஆலயத்தையும் கட்ட முடியாது. தேவனுடைய ஆலயத்தை கட்டுவதற்கு கொடுக்கவும் நம்மளால முடியாது. ஏன்னா நாம் கரை உள்ளவர்கள். ஆண்டவர் தாவீதிட்ட சொன்னாரு, தாவீதே நீ நல்லவனா இருக்கலாம், ஆனா நீ எப்படிப்பட்ட ஆளா இருந்த, உன் கை கரைபடிந்த கை, இரத்த கரை இருக்கிறது, அதனால நீ கட்ட முடியாது. உன்னுடைய மகனாகிய சாலமோன் என்னுடைய ஆலயத்தை கட்டுவான். ஆனா தாவீது சும்மா இல்ல, ஆலயத்தை கட்டுவதற்கு அனைத்து காரியத்தையும் சேர்த்து வைத்தான். அவலத்தையும் சேர்த்து வச்சான். சேர்த்து சாலமோன் கட்டுவதற்கு உதவி செய்தான். இஸ்ரவேலுக்கு முதல் ராஜா சவுல் 40 வருஷம் அரசாண்டான். யுத்தம் யுத்தம் யுத்தம், டெய்லி போர்க்களம். பின்பு சவுலுக்கு அப்புறம் தாவீது ராஜாவா இருந்தான் 40 வருஷம். அந்த 40 வருஷமும் யுத்தம், ஒரே யுத்தம் தான். ஆனா சாலமோன் காலத்திலே யுத்தம் இல்லை. தேவன் யுத்தத்தை மாற்றினார். அமெரிக்கையா இருந்தது 40 வருஷம், சமாதானமா இருந்துச்சு. அதனாலதான் ஆண்டவர் சொன்னாரு, தாவீதே நீ உன் கையெல்லாம் ரத்தமா இருக்கு, நீ தேவனுடைய ஆலயத்தை கட்ட முடியாது. அதனால உன் மகனாகிய சாலமோன், அவனுடைய காலத்துல யுத்தம் கிடையாது, அமைதலா இருக்கும். அதனால சாலமோன் என்னுடைய ஆலயத்தை கட்டட்டும் என்று ஆண்டவர் சொன்னார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதுபோலதான் இந்த ஆசரிப்பு கூடாரத்தை கட்டுவதற்கு இந்த பெசலியேலை தேவன் தெரிந்தெடுத்தார். அதை மோசே மூலமாக கர்த்தர் உறுதிப்படுத்தினார். இந்த பெசலியேலை தேவன் தெரிந்தெடுத்தார். ஏன் அவனை ஆண்டவர் அவ்வளவு பேர் இருக்கும்போது இந்த பெசலியேலை உபயோகிக்க என்ன காரணம்? நம்பர் 1, பெசலியேல் என்பதற்கு தேவனுடைய நிழல் என்ற அர்த்தம். பெசலியேல் என்பதற்கு தேவனுடைய நிழல் அப்படின்னு அர்த்தம். இந்த பெசலியேலை தெரிந்தெடுக்க என்ன காரணம்? யாத்ராம் 25:31, இந்த 31ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலையும் சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் பேர் சொல்லி அழைக்கப்பட்டவன். ஆண்டவராகிய கர்த்தர் இந்த பெசலியேலை பெயர் சொல்லி அழைத்திருந்தார். தேவன் ஒரு மனுஷனை அழைத்தால் அவனுடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும். அழைப்பு என்பது நாம் நினைக்கிறது போல ஒரு விசேஷத்துக்கு அழைக்கிற மாதிரி கிடையாது. அழைப்பிலே பல அர்த்தங்கள் உண்டு. ஆண்டவர் யாரையும் சும்மா ஊழியத்துக்கு அழைக்க மாட்டார்.
ஊழியம் என்பது வித்தியாசமானது. ஊழியம் என்பது சாதாரண விஷயம் அல்ல. ஊழியத்துக்கு வந்தவர்களுக்கு தெரியும், எங்களை போல உள்ள ஊழியர்களுக்கு தெரியும். ஏன்னா நான் அடிக்கடி சொல்லுவேன், ஒரு ஊழியக்காருடைய நிலைமை ரொம்ப கஷ்டமானது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமா கம்பி மேல நடக்கிற மாதிரி. ஒரு விசுவாசிட்ட பேசுறா, இன்னொரு விசுவாசிக்கு பிடிக்காது. ஒரு விசுவாசி வீட்டுக்கு ஜெபம் பண்ண போனா இன்னொரு விசுவாசி வீட்டுக்கு பிடிக்காது. ஒரு ஆள்கிட்ட நல்லா சோத்திரம் பண்ணோம்னா இன்னொரு ஆள் ஏன்ட்ட ஏன் ஒரு சோத்திரம் பண்ணேன்னு சண்டை வரும். ஒரு நாள் சர்ச்சுக்கு வராது, ஏன்னு போய் கேட்டா பல காரியங்களை சொல்லுவாங்க. இப்படி பல விஷயங்கள் உண்டு. ஒரே நாள்ல மரண வீடு இருக்கும், அதே நாள்ல கல்யாணம் இருக்கும், அதே நாள்ல சாயங்காலம் பிறந்த நாளுக்கு கேக் வெட்ட கூப்பிடுவாங்க. நீங்க யோசனை பண்ணி பாருங்க, ஒரு பாஸ்டர் கல்யாண வீட்டில் போய் அழ முடியாது, சாவு வீட்டில் போய் சிரிக்க முடியாது, பிறந்தநாள் வீட்டில் போய் அழ முடியாது. ஆனால் ஒரே நாளில் அரை மணி நேரம் 1 மணி நேரம் கேப்பில் எல்லாமே நடக்கணும். அப்போ ஒரு ஊழியக்காரருடைய நிலைமை பாருங்க, அழைக்கப்பட்டவுடைய நிலைமை. ஒரு இடத்துல சிரிக்கணும், ஒரு இடத்துல அழணும், ஒரு இடத்துல சிரிக்கணும். அப்போ ஊழியக்காருடைய நிலைமை மிகவும் பரிதபிக்கப்பட்ட நிலைமை. அதனாலதான் பவுல் சொல்லும் பொழுது, யாரும் சீக்கிரமாக ஊழியக்காரனாக விரும்பாதீங்க. சீக்கிரத்தில் யாரும் ஊழியக்காரனாக விரும்பாத. ஏன்னா கஷ்டம், பாதியில் ஓடிடுவ, கடினமான காலங்கள் உண்டு. அழைக்கப்பட்ட மட்டும்தான் இருக்க முடியும். ஒருவன் ஆரோனை போல அழைக்கப்படாவிட்டால் இந்த கனமான ஊழியத்தில் எவரும் தானாக ஏற்படுத்தப்படுவது இல்லை. அப்போ ஊழியம் என்பது மிக கடினமான ஒன்று. ஆனா இந்த பெசலியலை ஆண்டவர் பேர் சொல்லி அழைத்தார். இன்னைக்கு பேர் சொல்லி அழைக்கிறதுனா நிறைய பேர் அதான் விரும்புறாங்க. ஏதாவது ஒரு கூட்டத்துக்கு போயிட்டா இயேசு விடுவிக்கிறார், அது இயேசு அழைக்கிறார். கூட்டங்களுக்கு போயிட்டோம்னா அது பாஸ்டர் என் பேரை சொல்லி கூப்பிட மாட்டாரா, அவர் என் பேரை சொல்லி ஏதாவது சொல்லிட மாட்டாரா, ஆண்டவரே அவர் வாயில என் பேரை போடுங்க, அவர் வாயில என் வார்த்தையை போடுங்க, அவர் ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லிட்டா. இதெல்லாம் எப்படி இருக்கு பாருங்க. ஒரு மனுஷன் நம்ம பேரை சொல்லி கூப்பிடணும், நம்ம பேரை சொல்லணும்னு ஆசை, இது அற்ப ஆசை. ஆண்டவர் சொல்றாரு, நானே உன் பேர் சொல்லி கூப்பிடுறேன், நான் அழைக்கிறேன், வா. அவர் பேர் சொல்லி அழைக்கிறவர் அல்லவா? அழைக்கப்பட்டவர்களா இருக்கிற தேவ பிள்ளைகளை தேவனே அவர் பேர் சொல்லி அழைக்கிறார். ஜெபிக்கிறவனை தேவன் அழைக்கிறார். உங்களிடத்திலே உங்க பேரை சொல்லி கூப்பிடுவார். உங்க முன்னாடி இன்னொருவர் உங்க பேரை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அழைக்கப்பட்டவர்களை தேவனே அவர் பேர் சொல்லி அழைக்கிறார். பயப்பட வேண்டாம். வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 147:4 அவர் நட்சத்திரங்களை எல்லாம் பேர் சொல்லி அழைக்கிறார். நட்சத்திரத்தை பேர் சொல்லி கூப்பிட முடியுமா? நட்சத்திரம் 1 2 ஆபிரகாம் சொல்றாரு, ஆபிரகாமே உன்னால் என்ன கூடுமானால் நட்சத்திரத்தை எண்ணு. ஆபிரகாம் பார்த்தான், கூடாரத்திலிருந்து வெளியில வந்தான். 1 2 3 1 கோடி 2 கோடி, ஆண்டவரை எண்ண முடியல. கடற்கரை மணலை எண்ண முடியுமா? எண்ணி பார்த்தா முடியல. ஒரு சந்ததி அப்படி இருக்குன்னாரு. அப்போ தேவன் நட்சத்திரங்களையே பேர் சொல்லி அழைக்கிறவர். ஏசாயா 43:1 சொல்லப்பட்டிருக்கிறது, யாக்கோபை பேர் சொல்லி அழைத்திருக்கிறார். யாக்கோபை அவர் பேர் சொல்லி அழைத்தார். குறிப்பிட்ட வேலை செய்ய தேவன் அழைப்பார். சிலரை பிறக்கும் முன்னே பேர் சொல்லி அழைத்திருக்கிறார். பிறக்கிறதுக்கு முன்னாடியே பேர் வச்சிருவார். யோவான் பிறக்கு முன்னே பேர் வைக்கப்பட்டவன். அவருடைய தகப்பனார் சகரியா ஊமையாக்கப்பட்டான். அவருடைய தாயார் எலிசபெத், அவள் சொன்னால் என்ன பேர் வைக்கலாம்னு. யோவான் எப்பொழுது பெயர் வைக்கிறான் அன்னைக்கு தான் வாய் திறக்கும். ஒரு இதுல எழுதி, ஒரு போர்டுல எழுதுறான், யோவான்
எழுதின உடனே வாய் திறக்கப்படுகிறது. பிறக்க முன்னே பேர் வைக்கப்பட்டவன் இயேசு கிறிஸ்து. பிறக்க முன்னாடியே மத்தேயு 1:21 இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்ற அர்த்தம். உனக்கு ஒரு குமாரன் பிறப்பான், கன்னி கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை இயேசு என்று பெயரிடுவாயாக. அப்போ பிறக்கும் முன்னே பேர் வைக்கப்பட்டவர்கள் இருக்கிறார்கள். அவர் பேர் சொல்லி அழைக்கிறவர். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களையும் என்னையும் ஆண்டவர் பேர் சொல்லி அழைக்கிறார். இந்த பெசலேலை அவர் பேர் சொல்லி அழைத்தார். தேவனுடைய கூடாரத்தை கட்டுவதற்கு, ஆசரிப்பு கூடாரத்தை கட்டுவதற்கு அழைக்கப்பட்டவர்கள் தேவை. குடும்பத்தில் அழைக்கப்பட்டவர்கள் தேவை. தேவ ராஜ்யத்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் தேவை. தேவனுடைய சித்தத்தை செய்ய அழைக்கப்பட்டவர்கள் தேவை. பிரியமானவர்களே, இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் தேவனால் அழைக்கப்பட்டவர்களாக இருக்கிறீர்களா? அழைக்கப்பட்டவர்களுக்கு ஒரு மேன்மை உண்டு. அழைக்கப்பட்டவர்களுக்கு ஒரு பெரிய தரம், ஒரு பெரிய மகிமை உண்டு. தேவன் அவைகளை தந்துதான் ஒருவனை அழைக்கிறார். அப்போ இவனை ஏன் ஆண்டவர் மோசே கொண்டு ஒரு குறிப்பிட்ட காரியத்தை செய்ய அவனை ஆசரிப்பு கூடத்தை கட்டுவதற்கு வைக்கிறார் என்றால், இவன் தேவனால் பேர் சொல்லி அழைக்கப்பட்டவன். அழைக்கப்பட்டவனுக்கு கர்த்தர் சில பொறுப்புகளை ஆண்டவர் தருகிறார். அப்ப இரண்டாவது ஏன் இவனுக்கு இவ்வளவு பெரிய பொறுப்பு அப்படின்னா, 31ஆம் அதிகாரம் 5வது வசனம் சொல்லுகிறது, மற்றும் சகலவித வேலைகளை யூகித்து செய்வதற்கு வேண்டிய ஞானமும் புத்தியும் அறிவும் அவனுக்கு உண்டாக அவனை தேவ ஆவியினாலே நிரப்பினேன். அப்ப இரண்டாவது, இவன் ஆசரிப்பு கூடத்தை கட்டுவதற்கு தேவன் இவனை முன்குறிச்சதுக்கு காரணம் என்னன்னா, இவன் தேவ ஆவியினாலே நிரப்பப்பட்டிருந்தான். ஒரு விசுவாசி தேவனுடைய ஆவியினாலே நிரப்பப்பட்ட விசுவாசியா இருக்கணும். அறகுறையா இருக்கக்கூடாது. பொறாமையும் கோபமும் எரிச்சலும் மற்றவங்க மேல கசப்பும் ஒருத்தரை நிறைச்சிருந்துச்சுன்னா அவங்க ஊழியத்துக்கு லாய்க்கில்லை. தேவ சித்தத்தை செய்ய முடியாது. தேவனுடைய திட்டத்தை இவங்களால் நிறைவேற்ற முடியாது. அதனாலதான் இந்த பெசலியலை ஆண்டவர் என்ன செய்திருந்தார்னா, தேவனுடைய ஆவியினாலே நிறைத்திருந்தார். பரிசுத்த ஆவியினாலே நிறைத்திருந்தார். பைபிள் சொல்லுகிறது, அவன் பரிசுத்த ஆவியினாலே தேவனுடைய ஆவியினாலே நிறைந்ததினாலே காரியங்களை யூகித்து செய்யக்கூடிய கிருபை அவனுக்குள்ளே இருந்தது. இந்த காலை செய்தியை கேட்கிற தேவ பிள்ளைகளே, உங்களுக்குள்ளேயும் தேவனாகிய கர்த்தர் யூகித்து செய்யக்கூடிய சில கிருபைகளை ஆண்டவர் தருவாராக. யூகிக்கிற கிருபை. ஆலயத்தை கட்டுவதற்கு பலவித திட்டங்கள் நம்முடைய கரத்தில் இருக்கும். ஆனா சில காரியங்களை நம்மளால டக்குன்னு செய்ய முடியாது. ஆனா அழைக்கப்பட்டவங்க டக்குன்னு செய்வாங்க. ஏன்னா தேவன் ஆல்ரெடி அவங்களுக்கு அந்த தரிசனத்தை, அந்த கிருபையை, அந்த பலனை கொடுத்திருப்பார். அந்த ஞானம் அவங்களுக்குள்ள இருக்கும். அதனால தேவன் அழைக்கப்பட்டவர்கள், தேவனால் அழைக்கப்பட்டவர்கள் பரிசுத்த ஆவியினால தேவன் நிறைத்து, அவருடைய கிருபாவரத்தினால நிறைத்து தேவன் வைத்திருக்கிறார். சாலமோன் தேவனுடைய ஆலயத்தை ஏன் கட்டினா? அவன் கை கரைபடாத கைன்னு சொன்னேன். ஆனா அந்த சாலமோனுக்கு தேவன் கொடுத்தது என்ன? ஞானத்தை கர்த்தர் தந்தார். அவனை ஞானத்தினால் அவர் நிரப்பி இருந்தார். நீங்கள் 1-2 நாளாகவும் 2ஆம் அதிகாரத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, சாலமோனுக்கு மோசேக்கு எப்படி இந்த பெசலியலை தேவன் தந்தாரோ, அதுபோல சாலமோனுக்கு உதவியாளர்களாக கர்த்தர் ஈராம் அபி என்று 2 பேரை கொடுத்திருந்தார். இது சாலமோன் அவனா கட்டல. ஞானம் உள்ளவர்கள், அறிவுள்ளவர்கள், தேவ ஆவியினால நிறைக்கப்பட்டவர்கள் 2 பேரை இந்த ஆலயத்தை கட்டுவதற்கு சாலமோனுக்கு கர்த்தர் தந்தார். பிரியமானவர்களே, தேவன் யாரையும் சும்மா வைக்க மாட்டார். ஆவியினால நிறைத்து வைத்திருந்தார். இந்த ஈராம் அபி என்கிற 2 பேரை ஆண்டவர் பரிசுத்த ஆவியினால் நிறைக்கப்பட்டவர்களாய் சாலமோனுக்கு கொடுத்தார். தேவனுடைய ஆலயத்தை யூகித்து வேலை செய்வதற்கு தேவையான ஞானத்தையும் கிருபையும் பலனையும் ஆண்டவர் தந்திருந்தார்.
நீங்க பாருங்க, அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரத்திலிருந்து நீங்க பரிசுத்த ஆவியானவர் வந்த உடனே ஜனங்களுக்குள்ள சாப்பாடு பரிமாறதுக்கு ஆள் தேவைப்படுது. அப்போ அதுல ஒரு ஆளை நியமிக்கிறாங்க, ஸ்தேவான். ஸ்தேவான் எப்படிப்பட்ட ஆளாம்? அவன் பரிசுத்த ஆவியினால நிறைக்கப்பட்டவன். ஆனால் அப்படிப்பட்ட ஆளை சமையலில் சாப்பாடு பரிமாற அவங்க வைக்கிறாங்க. ஏன் அப்படின்னா, அவனுக்கு அப்படிப்பட்ட ஒரு கிருபையை தேவன் தந்திருந்தார். ஸ்தேவானுக்கு உபசரிக்க, கவனிக்க. எங்க சாப்பாடு பரிமாற பரிசுத்த ஆவியினால் நிறைக்கப்பட்டவன் தேவையா? யாருனாலும் சாப்பாடு பரிமாறலாம். ஆனால் ஆண்டவர் அப்படி இல்லை. அவனுக்குன்னு ஒரு கிருபையை தந்து உபசரிக்கிற ஊழியத்தை கொடுத்து அவனை நிறைத்து வைத்திருந்தார். அப்போ ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான கிருபைகளை கர்த்தர் வைத்திருக்கிறார். இந்த சத்தத்தை கேட்குற நீங்க கூட சாதாரண ஆள் நினைக்காதீங்க. உங்களுக்குள்ள ஆண்டவர் சில கிருபைகளை வைத்திருக்கிறார். சில கிருபா வரங்கள் இருக்கிறது. உபசரிக்கிற வரங்களாக இருக்கலாம், உதவி செய்கிற வரங்களாக இருக்கலாம். எப்படியோ தேவன் உங்களை சும்மா எம்டியாக வைக்க மாட்டார். கிருபா வரங்களோடு தான் உங்களை நிறைச்சி வச்சிருக்கிறார். அப்போ முதலாவது அழைக்கப்பட்டவன், பேர் சொல்லி அழைக்கப்பட்டவன். இரண்டாவது தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன். மூணாவது ஆசரிப்பு கூடாரத்தை கட்டுவதற்கு தேவன் அவனுக்குள்ள வைத்திருந்த பெரிய கிருபை என்னவென்றால், யாத்ரா 38:22 மோசேக்கு தேவன் சொன்னது அனைத்தையும் இந்த பெசலியேல் செய்வதற்கு ஆயத்தமாயிருந்தான். அழைக்கப்பட்டவன், அபிஷேகிக்கப்பட்டவன், தன் தலைவன் சொல்லுகிறதை செய்வதற்கு ஆயத்தமாயிருக்கிறவன். ஒரு விசுவாசியுடைய எண்ணங்கள் எப்படி இருக்கணும்? ஒரு தேவ பிள்ளை எப்படி இருக்கணும்? இந்த சத்தத்தை கேட்கிற தேவ பிள்ளையே நீங்க எப்படி இருக்கணும்னா, அழைக்கப்பட்டிருக்கணும். இரண்டாவது, நீங்கள் அபிஷேகிக்கப்பட்டிருக்கணும். மூணாவது, ஊழியக்காரன் சொல்லுகிறதை கேட்பதற்கு ஆயத்தமாயிருக்கணும். இந்த பெசலியேல் மோசே என்ன சொன்னாலும் செய்வதற்கு ஆயத்தமாயிருந்தான். சத்தத்தை கேட்கிற தேவ பிள்ளைகளே, நீங்கள் ஆயத்தம் உள்ளவர்களாயிருங்கள். அபிஷேகம் பெற்ற ஒரு தேவ மனுஷன் சொல்லுறதுக்கு சரி என்று சொல்லக்கூடிய ஒரு ஆயத்தம் உங்கள் வாழ்க்கையில் அவசியம் தேவை. இன்னைக்கு தேவன் உங்களோடு பேசியிருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளையே, நீ அழைக்கப்பட்ட நபராயிருப்பாயானால், நீ அபிஷேகிக்கப்பட்ட நபராயிருப்பாயானால், இன்னொரு அபிஷேகிக்கப்பட்ட தேவ மனுஷன் சொல்லுகிறதை செய்வதற்கு உண்டான ஞானத்தையும் பக்குவத்தையும் கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. இந்த காலவேளையில சிறு வயது முதல் அபிஷேகிக்கப்பட்ட அத எரேமியாவை தேவன் பயன்படுத்தினார். நான் சிறுவனா இருக்கிறேன், பேச அறியேன், அதெல்லாம் சொல்லாதப்பா. நீ அழைக்கப்பட்டிருக்கிற, நீ அபிஷேகிக்கப்பட்டிருக்கிற, நான் சொல்றதை செய்யறதுக்கு உங்கள்கிட்ட ஞானம் இருக்கு, வான்னு சொல்லி எரேமியாவை கர்த்தர் அழைத்தார். அதுபோல இந்த காலவேளையில இந்த சத்தத்தை கேட்கிற தேவ பிள்ளையே, பெசலியேலை போல, ஸ்தேவானை போல, சாலமோனை போல, இயேசு கிறிஸ்துவை போல அழைக்கப்பட்ட அழைப்பில உண்மையா இருந்து அபிஷேகத்தில் நிறைக்கப்பட்டவர்களாய், அழைக்கப்பட்டவர்களாய், உங்களுக்கு மேல் இருக்கிறவர்கள் சொல்லுகிறதை செய்கிறவர்களாய் கர்த்தர் உங்களை மாற்றுவாராக. தேவ கிருபை உங்களோடு இருக்கட்டும். இன்னைக்கு தேவன் உங்களோடு பேசின வார்த்தையை ஏற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்த பிள்ளைகள், நல்ல ஆண்டவரே, இந்த சத்தத்தை கேட்கிற பிள்ளைகளுடைய நாமத்திலே ஆசீர்வதிக்கிறேன். தொடர்ந்து உம்முடைய கிருபை இருக்கட்டும். அழைக்கப்பட்டவர்களாய், அபிஷேகிக்கப்பட்டவர்களாய், அபிஷேகிக்கப்பட்டவர்களுக்கு கீழே வார்த்தைகளுக்கு அடங்கி நடக்கிறவர்களாய் கர்த்தர் மாற்றுவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென், ஆமென்.